ஒரு கப் கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சாச்சு. இதை இப்போ வடிகட்டிக்குவோம். வடிகட்டியாச்சு. இதோட 3 கப் தண்ணியை சேர்த்துக்குவோம். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். 1.5 கப் திக்கான தேங்காய் பால் இதையும் சேர்த்துக்குவோம். நல்ல திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்குவோம். இதோட 1 கப் நாட்டு சர்க்கரை, இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். இதோட கொஞ்சம் நட்ஸ், கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்க சேர்க்க இதோட கலர் மாறிக்கிட்டே வரும். நல்ல சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து இந்த சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நாம் ரெடி பண்ண கவுனி அரிசி அல்வாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். இது மேலே இன்னொரு ஸ்லைஸ் வச்சு கவர் பண்ணிடுவோம். இதை கட் பண்ணியாச்சு. அருமையான சுவையோட கருப்பு கவுனி அரிசி அல்வா சாண்ட்விச் ரெடி.